திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மவுத் இஸ் ஷாப்பிங் ஆப். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு வைக்க தேவையான என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லி பார்ப்போம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு ரெண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய பழுத்த சைஸ் 2 வெங்காயம், 2 தக்காளி, பிறகு பெரிய வெங்காயம் 1 மீடியம் சைஸு, 2 பல் இஞ்சி, 2 பல் 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீட்டாக தேவை நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு சோம்பு, பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் சிறுஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி தனி மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 10 பல் பூண்டு தனியாக உரித்து வச்சுக்கோங்க. அது நீங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, முழுசாக வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பத்துக்காக வச்சுக்கோங்க. பிறகு எலுமிச்சை சைஸ் பூண்டு, புளி எடுத்து வச்சு நான் கழுவி வச்சுருக்கேன். அதில் தண்ணி போட்டு ஊற வச்சுக்கோங்க. பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் நீங்கள் மிளகு, சோம்பு, சீரகம் எடுத்து வச்சுருக்கீங்களா, அதை போட்டு லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதில் பூண்டு 10 பல் பூண்டு, அந்த இஞ்சி நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பெரிய வெங்காயம், தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினாலே போதும். தக்காளி வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினாலே போதும். இந்தளவுக்கு மசிஞ்சாலே போதும். இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு ரெண்டையும் போட்டு தாளிக்க விட்டுட்டு அதில் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் வதக்கிட்டே இருக்கும்போது கூட எடுத்து வச்சுருக்க 10 பல் பூண்டை தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு லைட்டாக வதக்கணும். வதக்கி 2 நிமிஷம் வதக்க முடித்த பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டு பச்சை வாசனை போட்டு வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை உள்ளே கொட்டி நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் 2 நிமிஷம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இப்போ தண்ணியை ஊற்றியாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும். கொதிச்சுட்டு இப்போ அதில் நமக்கு தேவையான அளவு மீன் சேர்த்துக்கணும். நம்ம போடுற இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மீனை 1 பை 1 சேர்த்துட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளோவில் வச்சு வேக விடணும். சரிங்களா? 2 நிமிஷம் வெந்தாலே போதும். மீன் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா குழம்பு வெந்துடுச்சு. சுவையான மணமான மீன் குழம்பு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.